எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா CNC மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராமிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். CNC மிஷினோட ப்ரோக்ராம், VMC ப்ரோக்ராம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் வரும். CNCக்கும் VMCக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பேசிக்கில் வந்து M கோடு G கோடு எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நீங்கள் வந்து M கோடு G கோடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் பண்ண போகிற ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து காமனாக ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் உங்கள் நாலேஜுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு லைனில் இருக்கும். ஓன் போட்டு ஓ அப்படி போட்டு ஸ்டார்ட் ஆகும். 4 நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். 0001லேருந்து 9999 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் M கோட் G கோட் இது எல்லாமே இதில் வந்து ப்ரோக்ராமில் ஆட் ஆகும். அதில் வந்து G கோடை பற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி மிஷின்ஸ் வந்து எப்படிலாம் மூவ் ஆகணும் அப்படின்றது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறது ஃபுல்லாகவே M கோடில் வந்து கண்ட்ரோல் ஆகும். G கோடு வந்து பார்த்திங்கன்னா ஜாபோட டைமென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அது வந்து டைமென்ஷன் வந்து எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆகணும், இஜெட்டில் எவ்வளோ மூவ் ஆகணும், அதுக்கப்புறம் அதோட ஆக்சிஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் ட்ரில்லிங்கு, ஃபீடு, RPM இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து என்னதுன்னா ஜாமெண்ட்ரி கோடில் வந்துடும். இப்போது G கோடில் வந்து G00 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. G00ல் வந்து என்னென்னா ஒரு ரேப்பிட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டூலுக்கும் ஜாபுக்கும் இடைப்பட்ட அந்த காற்று இடைவெளி இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸு தான் G00ன்னு சொல்லுவாங்க. அந்த G00ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரேப்பிடில் தான் மூவ் ஆகும். அதுக்கு வந்து மிஷினோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ அதில் ஹை ஸ்பீடில் மூவ் ஆகிட்ருக்கும். அது வந்து ரேப்பிட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லுவாங்க. G0ங்கிறது இந்த இது தான். அதுக்கப்புறம் G01 அப்படிங்கிறது வந்து இன்டர்போலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கட்டிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஃபீல்டில் மூவ் ஆகும் டூல்ஸ் வந்து மிஷின் வந்து ஃபீல்டில் போயிட்டுருக்கிற மூமெண்ட்டுக்கு பேர் தான் G01 அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் டர்னிங்கு, மில்லிங்கு, ஃபேஸிங்கு இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் G01ல் தான் மூவ் ஆகும். இது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. கட்டிங் ஸ்ட்ரோக்கில் வந்து மிஷின் வந்து எவ்வளோ கட் ஆகிட்டு போகுது, கட் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த G01ல் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த G01 கொடுக்கும்போது அடிஷ்னலாக பக்கத்தில் வந்து Fன்னு போட்டு ஃபீட் ரேட் வந்து கொடுக்கணும். ஃபீட் ரேட் வந்து மெஷர்மெண்ட் ஆகும். இந்த ஃபீட் ரேட்டை வச்சு தான் அது வந்து மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு G01 X ஒரு 30 mm இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டயாமீட்டர் வந்து 30 mm இருக்குது. அதை மேக் பண்ணணும் அப்படின்னா G01 X13 போட்டு ஃபீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து எவ்வளோ ஃபீல்டில் போகணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். பட் நம்ம இது வந்து G0வில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஃபீல்டில் கொடுக்க மாட்டோம். அது வந்து ரேப்பிட் பொசிஷன். இது ஃபீட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் RPM கொடுக்கணும். செகண்ட் வந்து Sன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Sன்ற ஒரு மெனு இருக்கும். அந்த கோடிங் எதுக்குன்னா S கோடிங் வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷன். இப்போது அது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த RPM வந்து மெஷர்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த 3 விஷயம் பார்த்துருக்கீங்க. ப்ரோக்ராம் நம்பர், அதுக்கப்புறம் G01, அதுக்கப்புறம் Sங்கிறது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும், ஸ்பிண்டில் ரொட்டேஷனை வந்து அது மெஷர்மெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில், RPM எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் XZ பற்றி பார்த்துட்டோம். G0வும் G01ம் மாற்றி நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.